உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் பாரதிய நினைச்சுதாம்மா. அந்த டாக்டர் என்னடான்னா ஆதிக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க, அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொல்லிருக்காரு. இவன் என்னமோ ஆதிய தேடி சுத்திட்டு இருக்கா. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து யாரையோ பார்த்து ஆதிய பத்தி விசாரிக்க போயிருக்காமா. பேசாம பாரதி கிட்ட உண்மையை சொல்லிட. என்ன வேஸ்ட் இருக்கிறீங்க நீங்க? அமைதியா இருங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாரதிகளா இந்த உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அதுக்கு இல்ல, அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா இந்த மாதிரி தேடி அலையறதையாவது நிறுத்துவான்ல. என்னம்மா நீ புரியாமலே பேசிட்டு இருக்க? பாரதி அவர் மறந்துட்டாரு, அதுக்காக போய் ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொன்னாதான் தாங்கிப்பாளா? அம்மா, அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குமா, அதிர்ச்சியில ஏதாவது ஆச்சுன்னா? இப்போ ஆதி விட பாரதிக்கு உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அத்தை சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒன்று பண்ணி தான் அவனோட நினைவை வர வைக்கணும். ஏன் மாப்ள இப்படி மறக்கிறதுக்கு கூட ஆபரேஷன் பண்ணுவாங்களா? வெளிநாட்டுல எல்லாம் இதோட மோசமால ஆபரேஷன் நடக்குது அத்தை. இதுல ஆதிக்கு நடந்ததெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. ஆதிக்கு ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? அது அழகர், உண்மையை சொல்லுங்க. ஆதிக்கு என்னாச்சு? நீங்க பேசுறதுல நான் கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். வெளிநாட்டுல நிறைய ஆபரேஷன் இருக்கு, ஆனா ஆதிக்கு நடந்தது சாதாரண ஆபரேஷன் தானே சொன்னீங்க. அது என்ன ஆபரேஷன் அழகர்? அழகர் சொல்லுங்க, ஆதிக்கு என்ன பிரச்சனை? ஏய், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆபரேஷன் பத்தி பேசுறதான் கேட்டியா, இல்லனா இல்ல அதுக்கு முன்னாடி பேசின எல்லாத்தையும் கேட்டியா? ஏதோ வெளிநாட்டுல நிறைய ஆபரேஷன் சொன்னாரே, அப்பதான் வந்தேன். ஓ, அதத்தான் கேட்டியா? ஏய், அது எதுவும் இல்ல. வாசுவோட இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சாங்கல்ல, அந்த ஆபரேஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அத்தை இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் விளக்க சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஓ, அததான் சொன்னீங்களா? நான் கூட வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சரி, 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆதி விஷயமா யாரையோ பாக்கணும்னு போனியே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகல. ஏன்? அசோக்னு ஒருத்தர், ஆதியோட பெங்களூர் ஆபீஸ் மேனேஜர், கடைசியா அவரை பார்க்க தான் போனாருன்னு சொன்னாங்க. அதான் அவரை போய் பார்த்து கேட்டு வந்தேன். அவர் என்னடான்னா ஆதி பெங்களூருக்கு வந்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு சொன்னாரு. ஐயோ, தமிழே, தமிழே. என்னம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா தம்பி, எங்க வீட்டுல தான் இருக்கா. தமிழே, என்னாச்சு தம்பி? தெரியல தாத்தா, ஏதோ ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் ரவுடி பசங்களை அடிச்சு துரத்திட்டேன், ஆனா என்ன மயக்கம் தெளியுது. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாங்க போலாம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. குழந்தை பயத்துல தான் மயங்கிருக்கா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்பா, இது உங்க குழந்தையா? இல்ல டாக்டர் அம்மா, அது எங்க வீட்டு குழந்தை. அவ அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிட்டாரு. அதான் அவ எப்பவுமே அப்பா ஞாபகத்திலே இருக்கா. தம்பி,
நீங்க ஏன் அழுவுறீங்க? இந்த மாதிரி ஒரு குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு அவங்க அப்பந்தான் அழுவணும். ராஸ்கல், அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், குழந்தை? எங்கேயாவது சாமியாரா போய் உட்கார வேண்டியது தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ம். இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் தம்பி, வந்துட்டு இருக்கா. தமிழ், ஏய் தமிழ், மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் அம்மா ஊசி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப நேரமா அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. பாவம் குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா. நல்ல வேளை அந்த அமெரிக்கா தம்பி வந்து காப்பாத்திச்சு. அவர் இப்ப எங்க தாத்தா இருக்காரு? இப்பதாம்மா போனாரு. அன்னைக்கு என்ன காப்பாத்தினாரு, இன்னைக்கு என் பொண்ணை காப்பாத்திருக்காரு. அவர் கால்ல விழுந்து நன்றி சொல்லணும் தாத்தா. அதெல்லாம் அந்த தம்பி பெருசா எடுத்துக்காதுமா. இப்படியும் ஆம்பளைங்க இருக்கதான் செய்யறாங்க, இவ அப்பன மாதிரி ஆளுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாம் என்னத்த சொல்ல. அந்த பையன் கிடைச்சா என்கிட்ட சொல்லுமா. அவனை அப்படியே பிடிச்சி 4 அரை அரைஞ்சாதான் என் ஆத்திரம் தீரும். அவர் திட்டாதீங்க தாத்தா, அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.